தெரியுதுங்களா? இதான் என்ட்ரன்ஸு. ஃப்ரண்ட்டில் வந்து நந்தி மாதிரி உட்காந்துருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த நந்தி தான். இதான் ரொம்ப பெரிய நந்தின்னு சொல்லுவாங்க, 3வது பெரிய நந்தின்னு சொல்லுவாங்க. இது மெயின் என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக எப்படி 2 வீலர் வருதுன்னு தெரியல. நான் 2 வீலர் வெளியில் தான் போட்டிருக்கேன். சிவபெருமானும் பார்வதி உட்காந்துருக்கடம். மகாநந்தி வந்து கிட்டத்தட்ட அகோபிலத்துலேருந்து பக்கம் தான். அகோபிலத்துலேருந்து ரொம்ப பக்கம்தான். பெரிய ஊராக தான் இருக்குது. இவ்வளோ நேரமும் குக்கிராமமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஊராக தான் இருக்குது. டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு. இந்த லீவு டைமில் குமிஞ்சிருக்காங்க எல்லாம் மக்கள் எல்லாம். சரி, டைம் ஆகிடுச்சு நமக்கு. அது மூடிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? வெளியூருக்காரங்க தான் நிறைய. இந்த கோயிலுக்கு வந்துட்டிங்கன்னா இது சிவன் ஸ்தலம். இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தால் நல்ல விசேஷங்கள்லாம் ஆகும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு அகோபிலம் வந்தீங்கன்னா, அகோபிலத்துலேருந்து ஒரு 78 கிலோமீட்டர் அகோபிலத்தில் நந்தியார். 68 வரும், அவ்வளோதான் வரும். வந்தீங்கன்னா இங்கே ஒரு 3-4 கோவில் இருக்குங்க, பிரமாதமாக இருக்குது. எனக்கு டைம் இல்லை, இல்லாட்டி நான் உங்களுக்கு இதெல்லாம் சுற்றி காட்டிடுவேன். தெரியுதுங்களா? தாயார் நிற்கிறாங்க. ரொம்ப பெரிய கோயில். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? நந்தி சூரிய வெளிச்சம் இப்படி இருக்கிறனால தெரிய மாட்டேங்குது. மகாநந்தின்னு பேர் இதுக்கு, இந்த ஊருக்கு பேர். அவ்வளோ பெரிய சிவன் டெம்பிள் பார்த்துருக்கு, சிவனாலயம். 152 என்ட்ரன்ஸ். இங்கே தான் ஃப்ரண்ட் கேட்டு. இல்லை ஃபோன் அலௌடு கிடையாது, லக்கேஜ் அலௌடு கிடையாது, செப்பல் ஃபோன் எல்லாம் வெளில அலௌடு கிடையாது. சேவா தர்ஷன் டிக்கெட், ஃபோன்பே, கூகுள் பே, யூபிஐ கவுண்டர்ஸ். दर्शन